நாம ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நம்ம பண்ணி அது சக்ஸஸ் ஆகும்போது நம்ம முதல்ல போய் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம யார்கிட்ட சொல்கிறோமோ அவங்க கொடுக்குற என்கரேஜ்மெண்ட் தான் அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணும். ஸோ என்னோட லைஃப்லேயும் வந்து அதான் நடந்திருக்கு. நான் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் கிட்டேயும் தங்கச்சிக்கிட்டேயும் தான் வந்து 2 பேரையும் உட்கார வச்சு தான் சொன்னேன். ஹஸ்பண்ட் வந்து சரி நீ பண்ணு என்னதான் ஆகுதுன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு என்ன இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கு. உங்கள் லைஃப்லேயும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணலாம்னு நினச்சி நீங்கள் போய் சொல்லும்போது ஃபஸ்ட்டாக அவங்க வந்து என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாரும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து எதிர்பார்த்து ஒருத்தட்ட போய் அட்வைஸோ அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சஜஷனோ கேட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி உங்கள் லைஃப்ல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்க. யூடியூப்ல இருக்க மைக்ல எப்படி செக் பண்ணி அதில் வந்து வீடியோ வைக்கணும்னு சொல்லிட்டு என் தங்கச்சிக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் கூட தெரியாது. ஒரே ஒரு நாள் நான் டிவியில் வைக்கிறத பார்த்துட்டு என் பையன் கற்றுக்கிட்டு இப்போலாம் வந்து யூடியூப்குள்ளே போனாலே அந்த மைக்கில் அவனுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லி அந்த வீடியோ வச்சு பார்க்குறான். ஸோ ரொம்பவே ஈஸியாக இப்போ இருக்க குழந்தைங்க கற்றுக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. லஞ்சுக்கு ரசமும் அதுக்கப்புறம் மீனும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுட்டோம்.